சத்யராஜ் சார் வணக்கம். வணக்கம். நம்ம ஈரானுடைய பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம், யுத்தம் சார்ந்து இதனுடைய பின்னணியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இப்போது மிகப்பெரிய அச்சுறுத்தல் மறுபடியும் ஒரு யுத்தம் தொடங்குவதற்கான ஒரு சூழல்ல கொண்டு நிறுத்தியிருக்கு. இதுல உலகமே இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அதிபயங்கர ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த போகிறோம், உங்களுடைய இதயங்களை அது நிறுத்தும், ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறத ஐஆர்ஜிசியினுடைய கப்பல் படை தலைவர் பேசி இருக்கிறாரு. இதனுடைய உள்ளர்த்தம் என்ன? உண்மையிலே அப்படிப்பட்ட ஆயுதங்கள் ஈரானுடைய கைவசம் இருக்கிறதா? மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை பல பத்திரிகைகள் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானினுடைய நேவல் ஹெட், அவர் பேர் கமாண்டர் ரீர் அட்மிரல் ஷஹ்ராம், அவர் சொல்றாரு, Iran said that the Islamic Republic will very soon confront the enemy forces with a weapon it is deeply afraid of அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டேட் பிரஸ் மீடியாவே அந்த செய்தியை வெளியிடுறாங்க. இந்த செய்தி ஏன் வெளியே வருது? இப்போ திடீர்னு நம்ம எதுக்காக அந்த செய்தியை அவங்க வெளியிடுறாங்க ஈரான் தரப்புல இருந்து? அப்ப வேற ஒரு தரப்புல வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த தரப்புல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டா இன்னும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்க சொல்றது அமெரிக்காவினுடைய தரப்பு. அமெரிக்கா, இஸ்ரேல், யுஏஇ. நேற்றைக்கு கூட யுஏஇல லேசர் வெப்பன்ஸ் கொண்டு இறக்கியிருக்காங்க. லேசர் டிஃபெண்டர்ஸ். லேசர் டிஃபெண்டர்ஸ் கொண்டு டார்கெட்ஸா இறக்கப்பட்டிருக்கு. முன்னேற்றங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னா, கடந்த 48 மணி நேரத்துல மோசமா போயிட்டு இருக்கு. ஏன் ஈரானினுடைய நேவல் ஃபோர்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் கொடுப்பார் வழக்கமா, நம்ம பாப்பா ஸ்போக்ஸ் பர்சன். நேவல் ஃபோர்ஸ் ஏன் கொடுக்குறாங்க? ஏற்கனவே அந்த நேவல் ஃபோர்ஸை அவங்க கொலை பண்ணாங்க. நேவல் ஹெட், அதுவும் குறிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான கப்பல் படை தளபதியை கொலை பண்ணாங்க. இவர் அடுத்து பொறுப்பேற்றிருக்காரு. இங்க என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு கிரவுண்ட் ஆபரேஷன்ஸை நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு யார் வந்திருக்கிறார்கள் என்றால் அமெரிக்கா வந்திருக்கு. ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது இல்லாம அரபு நாடுகளுக்கு முக்கியமான சூப்பர்சானிக் மிசைல்ஸை கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு. முக்கியமான சூப்பர்சானிக் மிசைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நேத்து இந்த தாக்குதல் நடக்கும். ஆமா, நேத்து நீங்க ஒரு வீடியோல பேசியிருந்தீங்க, நான் பார்த்தேன். இஸ்ரேலுக்கு டன் கணக்கான ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதை ஒட்டி தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஏப்ரல் 29 பென்டகன்ல ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, பென்டகனுடைய முக்கியமான ஆட்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதுல இந்த ஈரானின் மீதான யுத்தத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யுஎஸ் சென்ட்ரல் கமாண்டினுடைய தலைவர், அவர் பேர் பாத்தீங்கன்னா அட்மிரல் பிராட் கூப்பர் வந்திருக்காரு. கூட பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் சீஃப் ஜெனரல் டான் கெய்னி வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில என்ன பிரீஃபிங்ல பேசப்படுது அப்படின்னா, 3 விதமான விஷயங்களை அமெரிக்கா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்பர் 1, ஷார்ட் அண்ட் பவர்ஃபுல் வே ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் இன் ஈரான். இந்த பிளட்ஸ்கிரிக் அப்படின்னு உலக யுத்தத்துல ஒரு உலக போர்ல ஒரு விஷயத்தை நடத்தினாங்க. ஜெர்மனி பண்ணும். இது என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள வேகமா தாக்குதல் நடத்துறது, பயங்கர மூச்சு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்காம ஒரு தாக்குதல் நடத்துறது, ஒரு ஒட்டுமொத்தமாக அழித்தொழிப்பது, உடனடியாக மழை போல ஏவுகணைகளை தாக்குதல் நடத்துறது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா 2ஆம் உலக போர்லயே நடத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த போர் யுக்தியை ஏன் இப்ப கையாள வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு வருது அப்படின்னா, ஈரானினுடைய பெரிய பலமே என்னன்னா, இந்த போர்ல அவங்களுடைய என்டியூரன்ஸ். போரை எவ்வளவு தூரம் தைரியமாக என்டியூராக அதை இழுத்துக்கிட்டு போறாங்க, அதை என்ன பண்ணி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னா, இமீடியட் ஷாக் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒரு 24 மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுக்காம, ஒரு அரை மணி நேரம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம தொடர் தாக்குதலை நடத்தி அவங்களை டயர்ட் ஆக்கணும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில அவங்கள உட்கார வச்சு நம்ம எழுதி வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆக்சஸ் பத்திரிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஏதோ நான் போற போகல கதை சொல்ற மாதிரி நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. இதுக்கு ஆதாரங்க, அதுக்கு ஆதாரங்க. நான் பெரும்பாலும் நான் பேசக்கூடிய சர்வதேச செய்திகள் எல்லாமே ரேட்டர்ஸ்ல வந்திருக்கும், அல் ஜசீரால வந்திருக்கும், ஃபினான்ஷியல் டைம்ஸ்ல வந்திருக்கும். இது எல்லாத்தோட ஆக்சஸ்ல வந்திருக்கும். இப்போ என்டிடிவி வேர்ல்டுல இருந்தும் சில தகவல்கள் நடக்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில் தான் சொல்றேன். 2வது முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கமர்ஷியல் ஷிப்பிங்காக ரீஓபன் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸை இறக்கலாமாங்கிற பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸுக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே இவங்க எங்க பண்ண போறாங்க அப்படின்னா, முழுக்க கடல் பகுதியில் பண்ண போறாங்க. கடல் பகுதியில் பண்றாங்க. இன்னொன்று இந்த ஹார்முஸ்
பகுதியை கைப்பற்றுறதுக்கு அந்த தீவுகள்ல இறங்கி நம்ம ஒரு பகுதியை பிடிச்சு அது ஆளுகை நிகழ்த்தலாமான்னு ஒரு இது இருக்கு. நிரந்தரமாக அங்க ஒரு 5-6 முக்கியமான பெரிய தீவுகள் இருக்கு. கார்கு நமக்கு தெரிஞ்ச தீவு, இது மாதிரி 6 தீவுகளுக்கு மேல இருக்கு. நிரந்தரமாக அந்த தீவுல தன்னுடைய ராணுவத்தை நிலைபெற செய்யணும். அதுவும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தீவு, அதனுடைய பேர் எனக்கு மறந்துருச்சு. அந்த தீவு வந்து யுஏஇக்கும் ஈரானுக்கும் சொந்தமான தீவு. நம்ம பேசியிருக்கோம், மறந்துருச்சு எனக்கு. அந்த குறிப்பிட்ட தீவை கைப்பற்றுவதற்கான வேலைகளும் நடக்க போகிறது. இதெல்லாமே பேசுறாங்க. அதனாலதான் வெளிப்படையாக ஈரானினுடைய நேவல் ஹெட் ஏன் இருக்கிற ஆயுதத்தை காமிச்சேன்னா நீ வந்து ஒண்ணும் இல்லாம போயிரு அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ட்ரோன் எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, அதே போல ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு விதமான சூசைட் தாக்குதலா தான் பாக்குறாங்க. ட்ரோனை போலவே தண்ணியிலையும் ட்ரோன் மாதிரியான சில வேலைகளை அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி சொல்றேன் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஃபாஸ்ட் போட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபாஸ்ட் போட் அவங்களுடைய பலம். நீங்க பிரம்மாண்டமான ஒரு கப்பலை தூக்கிட்டு வரலாம். ஃபாஸ்ட் போட்ஸ்ல ஒரு 300 கிலோ 200 கிலோ வெடிமருந்தை வச்சு போய் அடிச்சு மொத்தமா கப்பலை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இதை ஒரு காலத்துல விடுதலை புலிகள் செய்வாங்க. நீங்க அமெரிக்காவினுடைய இலங்கையினுடைய கப்பல்களா இருக்கட்டும், இல்ல எதுவா வேண்டுமானாலும் இருக்கட்டும், இவங்களை தாக்குதலுக்கு வரும்போது இவங்க அந்த ஃபாஸ்ட் போட்டை வச்சிருப்பாங்க புலிகள். அதே போன்ற ஒரு ஃபாஸ்ட் போட் சிஸ்டத்தை ஒரு தேசிய ராணுவமே கட்டமைச்சிருக்கு அப்படின்னா அது ஈரான் தான். அதுல வந்து மிசைல் சிஸ்டம் இருக்கும். அதுல வந்து ராக்கெட் லான்ச்சர்ஸ் மாதிரியான சின்ன மிசைல் சிஸ்டத்தை வச்சிருப்பாங்க. இதை அவங்க என்ன பண்ணுவாங்க, இதனுடைய தாக்குதல் முறை என்ன அப்படின்னா, ஒரு கப்பல் வருது அப்படின்னா 5 ஃபாஸ்ட் போட் 10 ஃபாஸ்ட் போட்லாம் அனுப்ப மாட்டாங்க, 200 ஃபாஸ்ட் போட் அனுப்புவாங்க. இந்த ஈக்கள் மாதிரி போகும், எதை அடிக்கிறதுனே தெரியாது. சோ அப்போ இந்த ஃபாஸ்ட் போட்ஸை வச்சு அடிச்சு நாங்க உங்களை நிலகுலைய வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இல்லைன்னா இன்னொரு பெரிய பயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க ஒரு சிம்பிளா பயன்படுத்துறாங்கல்ல. நம்ம இன்னொரு விஷயத்த கூட ஒப்பிட்டு பேசலாம். இது வந்து நம்ம வெனின்சுலா அதிபரை கடத்தினாங்கல்ல மதுரோல, அப்போ அமெரிக்கா பயன்படுத்தின ஆயுதம். அது குறித்து நிறைய தகவல்களை வந்து இவங்க அல் ஜசீரா வெளியிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு கட்டுரையாவே போட்டிருந்தாங்க. அந்த கட்டுரையினுடைய தலைப்பே பாத்தீங்கன்னா தி டிஸ்கம்பரேட்டர் யூஸ் சீக்ரெட் வெப்பன்ஸ் இன் மதுரோ அப்டக்ஷன். மதுரோ கடத்தலில் மிக முக்கியமான சில ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்திச்சு அப்படின்னாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, சூப்பர்சானிக் ஆயுதங்கள். இது குறித்து நாங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எல்லாம் கூட வெளிப்படையா சொன்னாரு. அந்த ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தினதாக, சோனிக் வெப்பன்ஸ் சொல்லக்கூடிய ஆயுதத்தை பயன்படுத்தி அங்க இருந்த சோல்ஜர்ஸுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிருக்காங்க. கண்ணு காது எல்லாமே ஒரு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு எல்லாம் கூட நம்ம படிச்சோம். இந்த ஆயுதம் துவங்கினப்ப அதுல குறிப்பா 42 சோல்ஜர்ஸ் வந்து அதுல வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அதுல குறிப்பா 32 பேர் வந்து கியூபன் சோல்ஜர்ஸ். அது மாதிரியான ஏதாவது வெப்பன்ஸ் அவங்க வச்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட வரும். ஏன்னா இல்லைன்னா நேவல் ஹெட் வந்து நாங்க எங்களுடைய ஆயுதத்தை காமிச்சா நீங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு ஏன் சொல்றாரு? ஸோ அதனால அது ஒரு பெரிய ஒரு கேள்வியான விஷயமா இருக்கு. ஸோ அப்போ நேத்து அட்மிரல் அந்த பிராட் கூப்பர் அவர் வெளியிடக்கூடிய அந்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த கூட்டத்துக்கு பிறகுதான் ஈரான் அந்த செய்தியை வெளியிடுறாங்க. இதுல குறிப்பாக பிராட் கூப்பர்னுடைய அந்த மீட்டிங்கை பத்தி ஆக்சஸ் எழுதி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, திரும்பவும் ஈரானினுடைய என்ரிச்டு யுரேனியத்தை எடுக்கிறதுக்கு போய் அதை திரும்ப ஒரு ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கான வேலைகளும் ஒரு தேர்ட் பாயிண்டா அடிஷனலா வச்சிருக்காங்க. இன்னொன்னு, ஒரு நீண்ட நாளைக்கு தரையுத்தத்தை நடத்துறதுக்கான ஒரு ஆலோசனையும் நடத்தப்பட்ட அதான் ஆக்சிஸும் அதான் சொல்றாங்க. இதனுடைய ஒரு பார்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பென்டகன்ல நடந்த கூட்டம். இதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து அந்த 6500 டன் வெப்பன்ஸ் வந்து இறக்கி இருக்காங்க. அது குறித்து செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதை ஜெருசலம் போஸ்டும் போட்டிருக்காங்க, டைம்ஸ் ஆஃப் ஜெருசலம் இஸ்ரேலும் போட்டிருக்காங்க. ரெண்டுமே அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 430 ஏர் அரைவல்ஸ் வந்திருக்கு. அது இல்லாம ஒரு 10 ஷிப் அரைவல்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க. அதுல வந்து எல்லா ஆயுதங்களும் கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ஏதோ ஒரு வகையில வந்து அடுத்த ஒரு ஆபரேஷன்ஸுக்கு தயாராகிறாங்களா, ஏன் தயாராகிறாங்க, எதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக ஈரானோடு திரும்பவும் மோதி ஜெயிக்க முடியாது. பட் ஆனா ஒரு இது சொல்றாங்க இல்லையா, ஒரு 24 hours தொடர் தாக்குதல் நடத்தலாம். அவங்க நெகோசியேஷன்ஸ்ல அவங்கள வந்து நம்ம பக்கம் திருப்பி இழுக்கிறதுக்காக ஒரு 24 hours வந்து ரொம்ப தீவிர தாக்குதல் நடத்தலாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கூட நடத்தலாம். ஸோ அப்போ இது எல்லாமே மூணுமே பிளைனா நடக்குது. ஒரு பக்கம் பென்டகான்ல அவங்களுடைய முக்கியமான மீட்டிங் நடக்குது. ஏன்னா வந்து நம்ம இவருடைய பிரீஃபிங், அட்மிரல் பிராட் கூப்பரோட பிரீஃபிங் நம்ம சாதாரண எடுத்துக்க முடியாது. இதுக்கு முன்னாடி February 26 ஒரு பிரீஃபிங் நடத்துறாரு. அதுக்கு பிறகு இப்பதான் பிரீஃபிங் நடக்குது. அதுக்கப்புறம் யுத்தம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த பிரீஃபிங் நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து இவ்வளவு டன்ஸ் வெப்பன்ஸ் இறக்குறாங்க. இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா யுஏஇ கொண்டு வந்து அவன் வந்து தாட் இன்டர்செப்டர்ஸும் அயன் டூமோட ஸ்பெக்டர்ஸ் அதை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு இந்த லேசர் பேஸ்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நேற்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பார்க்கும்போது ஏதோ ஒரு போர் மேகம் சூழ்ந்திருப்பதாக நம்ம அறிய வேண்டியதாக இருக்குது. இல்லை, இதில் IRGC இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு. எதிரியினுடைய அருகிலேயே எங்களுடைய ஆயுதம் இருக்கிறது,
நாங்க வந்து எதிரியை நேரடியாக வீழ்த்துவோம், எதிரி நாட்டை வீழ்த்துவோம் அப்படிங்கிற அர்த்தப்படும்படியாக வந்து பேசியிருக்கிறாங்க. இது மறைமுகமா ஏதாவது சொல்றாங்களா? அந்த கப்பல்களை அழிக்கக்கூடிய வகையில ஒருவேளை எல்லா தயாரிப்போட இவங்க இருந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏற்கனவே வந்து ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய தாக்குதல் பாத்தீங்கன்னா ஒண்ணு கப்பல்ல இருந்து நடக்கணும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான அரேபிய நாடுகள்ல இருந்து, யுஏஇ மாதிரியான இடங்கள்ல இருந்து, இஸ்ரேல்ல இருந்து, இந்த 3 இடம் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கு. அப்போ இங்க எல்லாம் அடித்து ஒழிக்கக்கூடிய அளவுல ஆயுதங்கள் இருக்கான்னு ஒரு கேள்வி. ஹவுதிகள்கிட்டையும் நவீன ஏவுகணைகளை கொடுத்து வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. ஹவுதிகளும் அப்போ இந்த யுத்தத்தில் வரலாம், நேரடியாக வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஈரானோட நேவி எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் நாங்கள் அடிச்சோம்னா, அது மாதிரியான வெப்பன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு இவ்வளவு தைரியமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு ஆயுதம் ரீதியாக ஏதோ ஒரு சண்டை திரும்பவும் துவங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அமெரிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அதுக்கு ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் அவங்க யுஏஇ வேற பணம் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேற செட்டில்மெண்ட் பண்ணணும். இது இல்லாமல் இஸ்ரேலுக்கு வேற ஆயுதம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி போய் முடியும்னு தெரியல. ஆனால் ஒரு தீவிரமான ஒரு சூழல் கடந்த 48 மணி நேரமாக போயிட்டு தான் இருக்கு. ஆக்சிஸ் இதை வந்து நம்ம ஏப்ரல் 29 செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. நானும் கூட செய்தியை பார்க்கல, நான் நேற்று அந்த செய்தியை பார்த்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இதுல நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா துருக்கி, எகிப்து, கத்தார் இந்த மாதிரி பிராந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து அப்பாஸ் அராக்சியோட பேசியிருக்காங்க, தொலைபேசியில பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த யுத்த சூழலை எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க அப்ப இருந்தே பேசிட்டு இருக்காங்க. 2வது முறையாக அகாஷி வந்து இதுக்கு போனார் இல்லையா, இஸ்லாமாபாத் போயிட்டு அவர் வந்து ஒமான் வந்தார் இல்லையா, அந்த பர்டிகுலர் டேல இருந்தே நிறைய கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. கல்ஃப் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் யுஏஇ தவிர்த்து மீதி எல்லா நாடுகளும் ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈரானோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது வந்து வெளிப்படையா தெரியுது. யுஏஇ தான் இதுல சில கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒட்டுமொத்த அரபு நாடுகளுக்குமே சிக்கலா போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய அச்சுறுத்தல தான் இருக்கு. அது என்ன நடக்குன்னு